முதல் முறையாக த்ரிஷாவும் நயன்தாராவும் ஒரு படத்தில் இணைகின்றனர். அது விக்னேஷ் சிவனின் அடுத்த படம் என்று புதிதாக செய்திகள் கிளம்பின. இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஹீரோவாக நடிப்பதாகவும் அப்படத்தை ஏஎம் ரத்னம் தயாரிப்பதாகவும் ஏற்பாடு. நயன்தாராவை விக்னேஷ் சிவனுக்காக தன் ஈகோவை விட்டு கொடுத்து த்ரிஷாவிடம் பேசினார். அதன் பிறகுதான் அவரும் நடிக்க ஒப்புக்கொண்டாராம். ஆனால் சம்பள விஷயத்தில் தான் த்ரிஷாவை நோக்கெடுத்து விட்டார்களாம். தன்னை நடிக்க சொல்லி அழைத்த நயன்தாராவும் சரி, விக்னேஷ் சிவனும் சரி, த்ரிஷாவிற்கு சம்பளம் பேசும்போது மட்டும் நைஸாக கலந்து கொண்டனர். எண்ணெய் எறிந்தால் படத்தில் நடித்த போது த்ரிஷாவிற்கு வெறும் 25 லட்சம் சம்பளம் தரப்பட்டதாம். அதை தான் தற்போதும் தருவேன் என்று அவர் அடம் பிடிக்க, அந்த படத்தில் அஜித் கௌதம் மேனன் என்ற ஈர்ப்பு இருந்தது. அதனால் அந்த சம்பளத்திற்கு நடிக்க ஒப்புக்கொண்டேன். இதில் என்ன இருக்கிறது? நயன்தாரா விக்னேஷ் சிவன் ஆஃப்லைனில் போட போகும் கடலையை தவிர என்று கடுப்பாகிவிட்டாராம் த்ரிஷா. இதையடுத்து உங்கள் படத்தில் நடிக்கப் போவதில்லை என்று உறுதியாக கூறிவிட்டதால் கடும் ஷாக்கில் இருக்கிறாராம் விக்னேஷ் சிவன்.